இந்த வீடியோவில் எப்படி சூப்பர் ஈஸியான ரசமலை செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 liters ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 2 liters ஆஃப் மில்க் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதோட 1/2 cup ஆஃப் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கர்டில் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக திரிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து இதை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதை நல்லா எடுத்து சுற்றிட்டு இதுக்கு மேலே குக்கர் வச்சுருவேன். குக்கர் அதுக்கு மேலே நிறைய பாத்திரங்கள் வச்சுட்டு ஸோ தட் எல்லா வாட்டரும் வெளில ட்ரெயின் ஆகிற மாதிரி வச்சுருவேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட 1/2 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அது அப்படியே கேரமலைஸ் ஆகும். லைட்டாக அதுக்கப்புறம் ஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஸ்லோவாக மெல்ட் ஆகும். இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட் yellow to orange ஷேட் வரும். இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண வேணாம். மில்க் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுவே தானாக டிசால்வ் ஆயிரும். இப்போ இதோட 1/2 teaspoon கார்டமம் பவுடர், நான் வந்து ஹரிமா பிராண்ட் கார்டமம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். கார்டமம் பவுடரோட இப்போ நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்தா எடுத்துருக்கேன். எல்லாமே அன்சால்டட். இது நல்லா மிக்சியில் போட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலருக்கு நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக திக்காகிட்டு இதோட இது லெவல் குறைஞ்சிரும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க இந்த மிக்சரை. இப்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ லைட் மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் இல்லை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து லிட்ரலி ஒரு பனீர் மாதிரி இருக்கும். இதை வந்து சூப்பராக நல்லா 10-15 minutes நீட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளோட ரசமலாயோட சாஃப்ட்னஸ் அண்ட் டேஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் ட்ரை டு மாய்ஸ்ட் மாதிரி. இப்போ இதை வந்து நல்ல பிளேட்டோடு நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நீட் பண்ணிங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 to 15 minutes நீட் பண்ணால் இதோட டெக்ஸ்சரே டோட்டலாக சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தான டோ மாதிரி வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி பிசுறாக இருந்த இதை இவ்வளோ சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக டோ பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீட் பண்ணது தான். கண்டினியூஸாக 10-15 minutes ப்ரெஷர் கொடுத்து நல்லா நீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான ஒரு டோ கிடச்சிரும். ஈஸியாக பைண்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த டோவை வந்து நல்லா ஷேப் அப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரசகுல்லா இல்லை ரசமலை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட லைட்டாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 1/2 teaspoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஒழுங்காக பைண்ட் பண்ண வரலை, நீங்கள் வந்து ரோல் பண்ண ரொம்ப க்ராக் ஆகுதுன்னா அது யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் வாட்டரில் பாயில் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இட் வில் பிரேக். ஸோ கார்ன்ஃப்ளவர் லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ப்ராப்பராக பைண்ட் பண்ணி நீங்கள் பருத்தும் போது ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். அண்ட் இது மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு இப்போ தனித்தனியாக ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ப்ராப்பர் ஷேப்க்காக. ஸோ இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் பால் மாதிரி ஆக்கிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மீடியம் சைஸ் எடுத்தால் போதும்.
ஏன்னா இதை வந்து வாட்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் சைஸ் டபுள் ஆகும். ஸோ ஸ்மால் சைஸ் வந்து போதும். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது வாட்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசமலாய் வந்து 1 by 1 ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒன்றுன்னா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ரசமலாயை ஒரு கண்டெய்னரில் வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கூல் டவுன் பண்ணி வச்சுருக்க மில்க் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கூல் டவுன் பண்ணி வச்சுருக்க பாதாம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 to 5 hours சோக் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபுட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.